நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் கிராஃப்ட் டூலும் ஸ்லைஸ் டூலும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் சொல்லிடுறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் 6000 நெருங்கும் போது நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு. அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் டெக் தமிழ் இன்ஃபோ சேனல் இன்னும் வெற்றியடைய உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. மானிட்டைசிங் ஆனதை கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலை மற்றவங்ககிட்டையும் கொண்டு போய் சேர்த்துறதுக்காக ஒரு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம இந்த கிராஃப்ட் டூலை பற்றியும் ஸ்லைஸ் டூலை பற்றியும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிராஃப்ட் டூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஃபைலுக்குள்ளே போய் ஒரு நியூ விண்டோவை ஓப்பன் பண்ணாலும் சரி ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு புரியும். ஓப்பனில் போய் ஒரு இமேஜ் ஒன்று, இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் நம்மளுக்கு ஏதோ ஒரு டிசைனுக்கு தேவைப்படுது. இதை நம்மளால் ஒரு சில இமேஜ்களை நம்ம இந்த பூட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லேயரோட பூட்டு, அந்த பூட்டை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் இது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஃப்ட் டூலை வச்சு ட்ராக் பண்ணுங்கள். மவுஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா கட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த லேயர் பேலட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பூட் ஓப்பன் ஆயிரும். உங்கள் கீபோர்டில் இருக்கிற அந்த பி கீயை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் மவுஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே வந்துடும். Ctrl+T அடித்து ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் இந்த ஏரியாக்குள்ளே கவர் ஆகிரும். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் டூலில் இதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு வழி. இதை தவிர கிராஃப்ட் டூல்னால நம்மளுக்கு வேறு எந்த இதுவும் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைஸ் டூல். இந்த ஸ்லைஸ் டூல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கே அழுத்துனீங்கன்னா ஸ்லைஸ் டூல் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஆனால் ஸ்லைஸ் டூல்னால நம்மளுக்கு ஒரு யூஸும் இருக்காது. நீங்கள் இதை உபயோகப்படுத்துறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டைல்ஸ் டூல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணும். இது நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் இருக்காது. டிசைனிங் ஒர்க்லேயும் ஃபோட்டோஷாப் வெப் டிசைனிங்களோட யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது ஓரளவுக்கு பயன்படும். மற்றபடி இருக்கிறவங்களுக்கு இது பயன்படாது. அதனால் இதை நம்ம விட்டுறலாம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிங் ப்ரஷ் டூலும் பேட்ச் டூலை பற்றியும், அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரஷ் டூலும் பென்சில் டூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வேண்டி நம்மளோட பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைபையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் என்கரேஜ்மெண்ட் பண்ண ஒரு ஷேர் ஒன்று பண்ணுங்கள். வீடியோவை முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம சேனலில் எதை நம்ம சொல்ல வரோங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். நன்றி. ஓகே நண்பர்களே.